ஐயா உண்டு. ஐயா வந்து இந்த சுதந்திரம் 78வது சுதந்திரத்து அன்னைக்கு இங்கே துப்புரவு மக்களுக்காக வேண்டி ஒரு 150 ஜென்ஸுக்கு வேஷ்டி சட்டை கொடுத்தேன். லேடிஸுக்கு ஒரு 100 புடவை கொடுத்தேன். அதேமாதிரி ஸ்கூலில் வந்து நோட் புக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருந்தேன். மக்களுக்கு வந்து சுதந்திரமாக வந்து மக்களுக்கு சுதந்திரப்படுத்தணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஏண்டதை மக்களுக்காக நான் செஞ்சேன். ஆனால் கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் கஷ்டத்தை சொல்லக்கூடாது. இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் துப்புரவு துணிகளுக்கு வந்து வேஷ்டி சட்டை கொடுத்தேன். லேடிஸுக்கு வந்து புடவையும் கொடுத்தேன், ஸ்வீட்டோட கொடுத்தேன். ஆனால் அன்னதானம் போகிறோன்னு பார்த்து அவங்க அன்னதானம் வேணாட்டாங்க. அதனால் அதை மட்டும் நான் கொடுத்து விட்டேன். அதேமாரி ஸ்கூலில் வந்து புக் கொடுத்தாங்க. மக்களுக்கு தரதை எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. ஐயா வெளியில் வந்து அவ்வளோ கொடுத்தவங்களும் இல்லை. நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் பசங்களுக்கு. அதேமாதிரி என் பேரப்பிள்ளைய மாதிரி நாங்கள் ஒன்று நோட்டு புக் கொடுத்தோம், ஸ்வீட்டையும் கொடுத்தோம், நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டோம். அதேமாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஏண்ட உதவி நான் செஞ்சுட்டே வரேன். இன்னும் சில மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் வந்து யாரையும் போய் அவ்வளோ கூட இவ்வளோ கூட டொனேஷன் கூட யாரையும் கேட்கறதில்ல. முடிஞ்சால் பார்ப்பேன், இல்லை கடன் வாங்குவேன். ஒரு ஆள் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் 100 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 10,000 யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நான் மக்களுக்கு இந்த சேவை பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து பண்ணிகிட்டே வர வச்சு நான் விடுறதில்லை. ஆனால் என்னது கூட போன மாதம் கூட ஒருத்தர் கையில் அரிசி ஊற்றிட்டு, ஐயா சாப்பாடுக்கு அரிசி இல்லை, காலி ஆச்சுன்னாங்க. அடுத்த வாரம் வாயா தார அரிசி அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி ஏழை மக்களுக்கு நான் செய்யணும் தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அடிப்படையில் நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் மக்களுக்காக நான் சேவை பண்ணிக்கிறது. சேவையில் நிற்கணும், நம்மளை மாதிரி இன்னொரு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் மக்களுக்காக நான் இந்த எளிய மக்களுக்கு இந்த சேவை நான் தொடர்ந்து இன்னும் நான் மூச்சு இருக்க வரைக்கும் பண்ணணுன்ற ஆசைப்பட்டுக்கிறியா. ஐயா உண்டியா. ஆமாம், ராஜேஸ்வரி அம்மா தலைவி வந்தாங்க. வடசரவாக்கம் மாநில தலைவி பிரியாம்மா வந்தாங்க. அப்புறம் அதில் பேர் என்ன, இந்த சீதர்ன்றது கமிட்டி சங்கல்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு தலைவர் அவர் வந்தார். பேர் தெரியல, சீதர்னு தெரியும். ஆனால் என்ன பொறுப்புன்னு தெரியாது. அவர் 122வது காமராஜர் பிறந்த விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு என்னை அழைப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் போக போகிறேன். ரெண்டாவது என் கூட கோவிந்தன் அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாரு, கோவிந்தராஜுன்னு. அவர் 25ஆம் தேதி கேப்டன் பிறந்த நாளைக்கு அவர் அன்னதானம் போடுறாரு. அவர் என்னையும் அழைச்சிருக்காரு, நானும் அங்கே போகிறேன். ஐயா உண்டியா. ஆமாம், அவார்டு வந்து எனக்கு ராஜேஸ்வரி பாருங்க, ஏழை மக்களின் ஏழை நாயகன்னு சொல்லி எனக்கு பேர் சூட்டி போயிருக்காங்க. அவங்க வந்து இந்த ராஜேஸ்வரி அம்மா வந்து மக்களின் நாயகன்னு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. எனக்கு வந்து சூட்டி போயிருக்காங்க. பேர் நல்ல பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பேர் இது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது கிடைக்கணும் நினச்சி பார்க்கல. அவங்களே எனக்கு மனசு கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. எனக்கு வந்து இறைவனுக்கு கோடான கோடி நன்றி, பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி, 5 பஞ்சபூதத்துக்கு கோடான கோடி நன்றி, 9 நவகிரகங்களுக்கு கோடான கோடி நன்றி, உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இப்போது போரூர் ஐயா கோவில், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவை செய்தாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா அதை நேர்ல இன்னைக்கு நான் பார்த்தேன். ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துப்புரத்தூர் ஆளுங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசு. என்ன, நான் ஒரு டைம் தான் அவரை பார்த்துருக்கேன், இன்னைக்கு என்ன அழைத்தாரு. ஸோ ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மனிதராக இருக்கிறாரு, நான் எதிர்பார்த்த மனிதராக இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க விஷயம் பார்க்கறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐயா போரூர் ஐயா அவர்கள், திருமிகு ஐயப்பன் அவர்கள், அவர் வந்து அவ்வளவு சிறப்பா வந்து அவ்வளவு ஒரு மனசு. ஆனா வந்து கோடியா பணம் இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெருசா நினைக்கிறது இல்லை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் மனசு வந்து பல கோடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளவு அழகா பண்ணாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அதன் பிறகு வந்து இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுதந்திர தின நாள். ஸோ அது வந்து அதுக்கும் நான் எனக்கு அழைத்திருந்தார், சிறப்பு தினம் அழைத்திருந்தாரு. பட் அந்த ஸ்கூல் வந்து ராமாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், பட் ஆனா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேத்துக்கு வந்து ஸ்வீட்டு, ஸோ நோட்டு, புக்கு, ஸோ வந்து அது எல்லாம் ஒரு சிறப்பாக பண்ணாரு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருமதி ராஜேஸ்வரி அவங்களும் வந்து அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு மனசு. ஸோ நான் நேரில் வந்து பார்த்தேன். நான் வந்து நல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நேர்ல பார்க்க முடியாது. ஆனா நினைப்பாங்க சில பேர் பெருமைக்குன்னு சொல்லுவாங்க, கடவுள்லாம் நேர்லாம் வரமாட்டாங்க, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மனித ரூபத்தில் தான் வருவாங்க, மனித ரூபத்தில் தான் வருவாங்க. ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. இதுக்கு மேல வந்து ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணணும். ஸோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சியிலையும் சரி, எங்களுடைய நிகழ்ச்சியிலையும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ சிவபிரமஞ்ச கோவிந்தன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி.
என் பேர் ராஜேஸ்வரி. நான் வலசராபாக்கத்துல மகளிர் குழு தலைவியா இருக்கேன். இன்னைக்கு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம்ன்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினம். இந்த தினத்துல இன்னைக்கு வந்திருக்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் புடவை, சாரி, ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த பொன்னான நாளை இன்னைக்கு ஐயா கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் ஐயா கோவில் போரூர் காரம்பாக்கத்துக்கு ஐயா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன அழைச்சாங்க. அந்த அழைப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு துப்புரவு பணியாளருக்கு புடவை, வேஷ்டி, ஸ்வீட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நோட்டு, புத்தகம், ஸ்வீட் அங்கேயும் காலையில போய் பிள்ளைங்களுக்கு ஒரு 500 பிள்ளைங்களுக்கு சிறப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பா பிள்ளைங்களே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமா நாங்க இன்னைக்கு பண்ணோம். ஸோ அந்த விஷயத்துல நாங்க ஐயா கோவிந்தராஜ் ஐயா, நம்ம போரூர் காரம்பாக்கம் ஐயப்பன் மற்றும் எல்லாருமே எங்க கூட எல்லாரும் பங்கு பெற்றவங்க அனைவருமே ஒன்று கூடி பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் மட்டும் இல்லாம நம்ம ராஷ்டிவி ஐயா, நம்ம முருகன் ஐயா அவங்களும் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் சிரிப்போட வழங்கினாங்க. இனிப்போட சிரிப்போட நிறைய விஷயம் கொடுத்து பிள்ளைங்களா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நாள்ல இதை கலந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயாக்கு ஐயப்பன் ஐயாக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் அறிவிக்க போறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போரூர் காரம்பாக்கம் ஐயப்பன் கோவில், காரம்பாக்கம் ஐயப்பன் கோவில்ட்டு தான் ஸ்ரீ ராஜராஜன் தேர்வு தான் போட்டு வந்தது. இன்னைக்கு நான் மகளிர் குழு சார்பா ஐயா ஏழைக்கு இது வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, வெளியில வந்தது இல்ல. சோ என்னுடைய மூலமா இன்னைக்கு அவர் ஒரு பேர் சூட்டலாம் இருக்கு இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு. அதனால அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு இப்ப அப்படியே நேரடியாவே நான் சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா. இது யாரும் சார்பில் என்னுடைய சார்பா நான் மகளிர் அணி தலைவியா இருந்து ஐயாக்கு இன்னைக்கு இந்த ஷால்வா மாலையும் இன்னொரு விஷயமும் அது ஒரு பேர் இன்னைக்கு ஐயாக்கு சூட்ட போறேன். இந்த குடியரசு சுதந்திரம் சொல்றது ஐயாக்கு இந்த சுதந்திர நாள்ல இந்த பேர் சூடப்படணும். இந்த பேர் காலகாலமா பதியணும்னு என்னுடைய ஆசை. இது முதல்ல என்னுடைய அவருடைய அவர் நிறைய மக்களுக்கு செய்யறதுக்காக இந்த மாலை சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா. அது பாத்தீங்கன்னா ஐயாக்கே தெரியாது. என்னுடைய சார்பில் ஐயாக்கு இதற்கு சொல்லல, இப்பதான் சொல்ல போறேன். இது ஷீல்டு மட்டும் எல்லாரும் நிறைய விஷயம் நம்ம ஃபங்க்ஷன் போய் எல்லாருமே ஷீல்டு அப்புறம் மாலை ஷால் வாங்குறதுல இயல்பு. இன்னைக்கு இந்த ஷீல்டோட என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா மக்களின் ஏழை நாயகன். இந்த பேர் நான் ஐயாக்கு சொல்லல, எல்லாரும் முன்னாடியே இந்த சுதந்திர தின அன்னைக்கு ஐயாக்கு மக்களின் ஏழை நாயகன் பேர் சூடப்படும். இந்த பேர் என்னன்றுக்குமே காரம்பாக்கம் ஐயா கோவில் என்றதை விட அது கூட மென்ஷனோட மக்களின் ஏழை நாயகன் பேரு இது வளரணும்னு இன்னைக்கு நான் ஐயா என்னுடைய சார்பில் இதுதான் இன்னைக்கு